ஹலோ நண்பர்கள், என் பேர் ஹேமந்த். வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முட்டை சேமியா. முட்டை சேமியா வந்து ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ஃபுட். முட்டை சேமியா சின்ன பசங்களை வந்து தாத்தா பாட்டி, பல்லு இல்லாத தாத்தா பாட்டி கூட சாப்பிடலாம். அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க, அம்மா இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் முட்டை சேமியா எப்படி செய்யறதுன்னா. முட்டை சேமியா வந்து தமிழ்நாட்டில் டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஆள். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சாத ஃபுட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் முட்டை சேமியா எப்படி செய்கிறது, என்ன அளவுக்கு உப்பு மசாலா என்ன அளவுக்கு போட்டால் என்ன சூப்பரான டேஸ்ட் இருக்கும் சொல்லி கொடுக்க போகிறோம். வாங்க நண்பர்கள், பாருங்கள் எப்படி செய்யுது முட்டை சேமியா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுக்கிட்டு ஒரு லைக் போட்டு கொடுத்துருங்க. நம்ம கூட இருக்க மாஸ்டர் செஃப் அருண் மாஸ்டர். அவர் வந்து அந்த காலத்துல ரொம்ப பெரிய மாஸ்டர். அந்த காலத்துல முட்டை சேமியா ரொம்ப தெரிஞ்ச ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான செய்வாங்க. அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அனுப்ப போறோம். நம்ம கிட்ட இருக்காத பொருள் வந்து பொருள் வந்து உப்பு இருக்கு, டேஸ்ட் இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, கரம் மசாலா இருக்கு, ரெண்டாவது பெப்பர் இருக்கு, சிக்கன் மசாலா இருக்கு, மஞ்சள் தூள் இருக்கு, ஆயில் இருக்கு. முட்டை சேமியா செய்ய போறேன். அதனால முட்டை இருக்கு, கோழி முட்டை. அது வந்து ஒரு சின்ன ஒரு வெள்ளை பூண்டு, 2 வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி புதினா, ஒரு இந்த சாலட்காக வச்சிருக்கேன். மெயின் பொருள் வந்து நம்ம கிட்ட சேமியா இருக்கு. முட்டை சேமியா செய்ய போறோம். வாங்க, இப்போ என்னென்ன பொருள் எப்படி ரெடி பண்ணணும் நம்ம பார்க்க போறோம். இதுல கட் பண்ணுங்க. கத்தி எடுத்துக்கலாம். கட் பண்ணுங்க. நீங்க உரிச்சிக்கலாம். லைட்டா உரிச்சுக்கிட்டு நீங்க தோல் மட்டும் உரிச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணணும். பவுல் எடுத்துக்க. வெங்காயம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணிக்கிட்டு தட்டுல வச்சுக்கணும். பூண்டு கொஞ்சம் உரிச்சு நெத்தி வச்சுக்கணும். பூண்டும் போட்டுக்கலாம், பேஸ்டும் போட்டுக்கலாம். முட்டை சேமியா வந்து ரொம்ப அழகான ஒரு ஹெல்த்தியான ஃபுட். எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா நம்ம சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். விரும்பி சாப்பிடலாம். சாப்பிடலாம். ரொம்ப சின்ன சின்ன கட் பண்ணணும். இன்னைக்கு முட்டை சேமியா செஞ்சு சாப்பிட போறோம். நம்ம செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நிறைய மற்ற என்ன பண்ணணும், கொத்தமல்லியில கொஞ்சம் சின்னதா இலை மட்டும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா தான் ரொம்ப டேஸ்ட் கொடுப்பாங்க முட்டை சேமியாக்கு. அது முட்டை சேமியாக்கு நம்ம இலை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி தூள் சும்மா 4 வேலை போடும். கொத்தமல்லி
ஒரு 4 கருவேப்பிலை போடலாம். கொத்தமல்லி நம்ம பொருள் எல்லாமே ரெடியா இருக்குது. தேவையான பொருள் வந்துச்சு. இப்போ சமையணும். வாங்க நம்ம போய் சமைக்க போறோம், பார்க்கலாம். நம்ம இப்போ சமைக்க போறோம். சிஸ்டர்ல நீங்க அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு இது பாருங்க, அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு லைட்டா ஆயில் ஊத்துங்க. அப்படியா? இல்லாத ஆயிலு ஜாஸ்தி இல்ல, ஒரு ஆயில் கம்மியா சாப்பிட்டது நல்லது. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டா போடுங்க. இன்னும் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நீங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சது வெங்காயம் வதக்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறத முட்டைய வளைச்சிட்டு தோல் இல்லாம விடணும். முட்டையோடு இல்லாம பாத்துக்கணும். சமைக்கும் போல வயிற்றுல போச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும், வயிற்று வலிக்கும். அதுக்கு நம்ம முட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு பொடி மாஸ் மாதிரி பாரணும். நல்லா வதக்கிட்டு முதல்ல நம்ம மஞ்சத்தூள் ஒரு 3 விரல்ல கொஞ்சமா போட்டா போதும், நிறைய போடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு மாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு முட்டைக்கு போடணும். பச்சை முட்டையில அதனால போடணும். ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம கவுச்சு வாசல் வராது. நைஸா கட் பண்ணிக்கிட்டு நம்ம போட போறோம். போடணும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள் போட போறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியா சேர்த்தா உடம்புக்கு நல்லது. அப்புறம் கரம் மசாலா போட போறோம். கரம் மசாலா தேவைக்கு அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா லைட்டா போட போறோம். பெப்பர் போட போறோம் கொஞ்சம் லைட்டா. லாஸ்ட்ல நம்ம தேவையான எவ்வளவு தேவை போடுது சேமியாக்கு அவ்வளவு தேவையான பொக்கடா தேவையான உப்பு நம்ம போட போறோம். அதுக்கு அப்புறமா நம்ம கிரேவி இல்லைன்னா நீங்க குருமா கூட ஊத்திக்கலாம். லைட்டா ஒரு பவுல்ல கிரேவி நீங்க ஊத்திக்கிட்டு எல்லா பக்கம் ஊத்திக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆமா நல்லா பொடி போட்டு ஃப்ரை பண்ணணும்.
இந்த நேரம் ட்ரை பண்ணும்போது இப்படி சூப்பரான செஞ்சு அவங்களுக்கு ரெடி ஆயிடும். நம்ம கொத்தமல்லி போட போறோம். கொத்தமல்லி வந்து முட்டை சேமியாக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்கு எடுத்துட்டு போய் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வாசனை இருக்கு, போய் பசங்க எடுக்குது எனக்கு. போய் சாப்பிட போறோம், டேஸ்ட் பண்ண போறோம், சமைக்க போறோம். எப்படி இருக்க டேஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்ல போறவங்க. நீங்க செஞ்சு சாப்பிடுவேன், நம்ம சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு. டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு ப்ரோ. சூப்பர். டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு. டேஸ்ட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. மாஸ்டர் வாங்க. மாஸ்டர் ஏங்க நம்ம மாஸ்டரை கொடுக்க போறோம். மாஸ்டர் சேஃப் அதான் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். எப்படி இருக்குன்னா மாஸ்டர் தான் ரிவ்யூ சொல்லுவாங்க. சொல்லுங்க மாஸ்டர் எப்படி இருக்கு. தேங்க்யூ. நான் சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க செஞ்சு பாருங்க வீட்டுக்கு. நீங்க வெளியூர் தண்ணி போன வழியில பக்கத்துல ஃபேமஸ் இருக்கு. இந்த பக்கம் இந்த வழியா வந்தீங்கன்னா காய்டா வச்சு பக்கத்துல ஃபேமஸ் ஹோட்டல். இங்க பார்த்தீங்கன்னா மதிய டைம்ல வந்து பிரியாணி போவோம், ஈவினிங் டைம்ல நான்வெஜ். வரும்போது கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ண வந்து எடுத்துன்னு போகலாம். உண்மையாக அருமையா இருக்கு. நம்ம இந்த ஏரியாவுக்கு வரும்போது இதை கொஞ்சம் பார்த்துட்டு டைம் டெஸ்ட் பண்ணி போங்க, நல்லாவே இருக்கு. ஹோட்டல் பேர் வந்து ஃபேமஸ் ஹோட்டல். கரெக்டா தான் மிஸ் பண்ணதில்ல. வாங்க வணக்கம்.